அன்பின் நண்பர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடன் இருந்து இன்றைக்கு ஆதியாகமத்தில் 19வது அதிகாரத்தில் 15 முதல் கடைசி 29வது வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த பகுதியிலையும், அதே போல் மத்தேயு சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தின் 16 முதல் 30 வரைக்கும் உரிய பகுதிகளில் நம்மை இணைத்து ஆண்டவர் நாம் அவரை முழுமையாக நம்பி அவரிடத்தில் நாம் அவரை முழுமையாய் பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளிலும் ஆயுள் முழுவதும் அவரை பின்பற்றுவதில் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார். ஆதியாகமத்தில் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம அதிகாலையில் தேவதூதர்கள் சோதாம் கோமாராவில் வர்றாங்க. குறிப்பாக ஆண்டவரை சார்ந்து கொள்ள ஆசைப்பட்டு அர்ப்பணித்திருக்கிற லோத்து குடும்பத்தை சந்திக்கிறார்கள். அவங்க அவர் பாவத்தை அப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். அவர் மனிதர்கள் பாவத்தினால் அழிவை உருவாக்குகிறார்கள் என்கிறதை நமக்கு எச்சரிக்கிறார். எச்சரிப்பை அவர்களுக்கு கொடுத்து தூதர்கள் கரத்தை பற்றி லோத்து மனைவி பிள்ளைகளை சோவார் என்று சொல்கிற பக்கத்தில் அடைக்கலம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு செல்கிறார். அழிவு வந்திருக்கிறது, அக்னி பற்றி எரிகிறது. அந்த சூழ்நிலையில் லோத்து சொல்கிறாங்க. லோத்துடைய மனைவி பாதி வழியில் சோவாருக்கு போய் சேருவதுக்கு முன்னாலே திருப்பி பார்க்குறாங்க. லூக்கா விசேஷத்தில் 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் இயேசு சாமி சொல்வார், லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அவங்க லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்தது ஒருவேளை கியூரியாசிட்டினால் எப்படி இருக்கிறது என்று பார்க்கறதுக்காக அல்ல, தெளிவு. அதை எச்சரிக்கையாக ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவேளை அவங்க செல்வம், அவங்களுடைய நண்பர்கள், இதையெல்லாம் அவருடைய இதயத்திலிருந்து அந்த தொடர்பை விட்டு அதுக்கு கொடுக்குற அர்ப்பணத்தை விட ஆண்டவருக்கு அர்ப்பணத்தை கொடுத்து அவருடைய சித்தம் வழிநடத்துதலை பின்பற்ற ஆயத்தமாக அவங்க இருந்ததாக தெரியல. நாம் நெரிசல்கள் நிறைந்த அந்த பற்றியறிகிற அந்த மாதிரி சூழ்நிலைகளில் கார்களெல்லாம் ஓடுகிற ஒரு பாதை நேராக நம்ம போகிறோன்னு வச்சுடுங்க. அதில் நம்ம அப்படி பின்னால் பார்த்துட்டோன்னா ஒருவேளை நாம் தடுமாறி விடுவோம், தயக்கம் வரும், எப்படி முன்னால் போகிறதுன்ட்டு. இல்லை என்றால் முன்னால் ஒரு ஆபத்து வருகிறது என்று வந்துவிடும். நம்ம பின்னாலே பார்த்துட்டு போனோன்னா நம்ம பின்னாலேயே போனால் என்ன என்கிற ஒரு சிந்தை நமக்குள்ளால் வரும். இல்லைன்னா நம்ம கம்ப்ளீட்டாக தொடர்ந்தே பின்னாலே பார்த்து கொண்டிருப்போம்னா நாம் பின்னடைவுக்கு வந்து விடுவோம் இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கலப்பைக்கு மேலே கையை வச்சுட்டு பின்னால் பார்த்துறாதீங்க, சீடத்துவத்தில் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள் என்று லூக்கா 9 கடைசி வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார். அதுபோல் ஆண்டவர் லூக்காவிலேயே தான் 6வது வசனத்தில் தெளிவாக சொல்லுவார், நீங்கள் கர்த்தாவே என்று அழைத்து பாடினாலும் சரி, ஜெபம் பண்ணினாலும் சரி, போதனைகளை நீங்கள் அருளறையெல்லாம் செய்தாலும் சரி, என்னுடைய சித்தத்தை செய்யவில்லை என்றால் என்னிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்கிறதை அவர் தெளிவுபடுத்துகின்றார் அல்லவா? அந்த மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை பின்பற்ற விரும்பின இளைஞன், ஆளுநர் பொறுப்புகளெல்லாம் செய்கிற ஒரு இளைஞர் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரை நித்திய ஜீவனை சொந்தமாக்கி கொள்ள நான் என்ன செய்யணும், நல்ல போதையில் என்று ஆண்டவரை நம்புகிறார், புகழ்கிறார். நித்திய ஜீவனுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கிறார். இயேசு சாமி சொல்கிறார், மிக சமீபமாக ஆண்டோடைய ஆளுகைக்கு உள்ளால் வந்திருக்கிறான் என்று எண்ணிக்கிறார். ஆனால் அடுத்து பேசும்போது அவருடைய வார்த்தைகளிலே அவர் சொல்லுவார், இங்கே கற்பனைகளெல்லாம் கை கொள்கிறீங்களா தம்பி? அப்போ தம்பி சொல்லுவார், அந்த இளைஞர் சொல்லுவார், ஆமாம், இதெல்லாம் கர்த்தராகிய தெய்வனாகிய கர்த்தர் ஒருவரை தான் நீ நமஸ்கரிக்கணும், சேவிக்கணும் இல்லைங்கிற அந்த முதல் கட்டளையிலிருந்து தொடர்ந்து எல்லா கட்டளையும் நான் சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கிறேன், நான் அதை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்வார். அப்போ சொல்வார், இதெல்லாம் சரிதான், ஆனால் 2வது பகுதி கற்பனைகளை எல்லாம் தொகுத்து முதல் பகுதி ஆண்டவரை முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு மலத்தோடு நீ அன்பு கூறுகிறாய்,
இரண்டாவது பகுதி உன்னை போல பிறனையும் நேசிக்கணும் என்கிறதை சுட்டிக்காட்டும் வகையில் நீ உனக்கு உள்ளதை விற்று நிறைய சொத்து இருக்குல்ல, அதை ஏழைகளுக்கு கொடு, இல்லைன்னா ஏழைகளுக்கு உதவி செய்கிற முறையில் அதை டீல் பண்ணு என்கிற சென்ஸில் ஆண்டவர் சொல்லியிருப்பார். அதற்கு பிறகு தொடர்ந்து இந்த பக்கத்தில் பாருங்க, இந்த சீடர்களைப் போல நீங்களும் என்னை பின்பற்றலாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த பையனுக்கு, அந்த இளைஞருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆண்டவரை விட்டே விலகி போகிறார் என்கிறத நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களை, இன்றைக்கு கூட நாம் நம்முடைய பொறுப்புகளில் எளிதானவைகளை செய்து மற்றவைகளை செய்யாமல் இருக்கிறோமா? விட்டு விடுகிறோமா? இல்லை ஆண்டவருக்கு என்று நான் செய்தாச்சுது மீதியெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் என்று சொல்லி அப்படி அமைதியாக இருந்து விடுகிறோமா? பொறுப்புகளை தொடர்ந்து நிறைவேற்றுவதில் நம்முடைய பங்கு, அர்ப்பணம் எங்கே இருக்கிறது என்று தெளிவாக ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் திட்டவட்டமாய் கேட்கின்றார் அல்லவா? ஆண்டவர் சொல்லுவார், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவர்களே இந்த விடுதலையின் அனுபவங்களை சொந்தமாக்கி கொள்ள முடியும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல நிறைவான வாழ்வை, நிலையாக நீடிக்கின்ற வாழ்வை நமக்கு தருகிறார். அதில் நமக்கு ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை உள்ளத்தில் எடுத்து அவரோடு கூட ஒவ்வொரு நாளிலையும் நாம் நடையிடுவதை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இல்லை என்றால் நாம் ஏதோ ஒரு செடியை நட்டுக்கிட்டு அதுக்கு மேலே டெய்லி தண்ணி ஊற்றுறோம், ஆனால் அந்த வேர் ஒழுங்காக இருக்கிறதா, வளம் இருக்கிறதா என்றால் ஒவ்வொரு நாளிலும் செய்ய வேண்டிய பொறுப்புகளை ஒழுங்காக செய்யாமல் ஆகிவிடுவோம் அல்லவா? தேவனுடையதை தேவனுக்கும், அதாவது முதலாவது மனிதருடையது மனிதருக்கும், தேவனுடையது தேவனுக்கும் செய்யுங்கள் என்று சொல்லுவாங்கள்ல. இயேசு சுவாமி இந்த ஒரு நாணயத்தை கொண்டு வந்து இதை யாருக்கு, இதை நீங்கள் இது யாருக்குரியது என்று கேட்ட நிகழ்வு மத்திய 22 உங்களுக்கு தெரியும் இல்லையா? அங்கெல்லாம் கொண்டு வராங்க. ஆண்டவர் சொல்கிறேன், இந்த நாணயத்தில் இருக்கிற அந்த சொரூபம் யாருடையது என்று கேட்குறார். அவங்க சொல்கிறாங்க, இது ராயனுடையது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ராயனுடையது அல்ல, அரசனுடையது அரசனுக்கு கொடுங்க, ஆனால் தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லுவார். ஆனால் அவர் சொல்லும் பொழுது நீங்கள் கவனித்தீங்கன்னா இந்த சாயல், இதில் இருக்கிற சாயல் அது அரசனுடையது தான். ஆனால் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களில் இருக்கிறது தேவனுடைய சாயல் என்கிறதை நினைவுபடுத்தி அந்த வாழ்நாள் முழுவதும் தேவ சாயலை தரித்திருக்கின்ற நாம் ஒவ்வொரு நாளிலும் நாம் எதை செய்தாலும், ஈவன் ராயனுக்கு கொடுக்கிறதை கூட அது ஆண்டவருடைய சித்தமா என்று பார்த்து தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகின்றன இல்லையா? தென்னாப்பிரிக்காவில் நமக்கு தெரியும், அந்த செப்பரேட் டெவலப்மெண்ட் அல்லது அபார்த்தைட் இதில் பொழுது நம்ம ராயனுடைய ராயனுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிற்க முடியவில்லை. நீதியை குறித்து, ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து பேச வேண்டிய, அதை குறித்து ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வருகின்றன. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடையதை தேவனுக்கு கொடுத்தீர்கள் என்றால் வாழ்வின் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நாளிலும் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கென்று மட்டுமே நாம் பார்த்து அவருக்கு பிரியமான முறையிலே நாம் செய்வோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை அந்த இளைஞனை பார்த்து சொல்லியிருப்பார், இந்த பக்கத்தில் இருக்கிற சீடர்கள் கூட விசுவாசத்திலே தடுமாறுறாங்க, ஆனால் ஆண்டவரை சார்ந்து தொடர்ந்து அவர்கள் பின்பற்றி இது ஆண்டோட சித்தமா என்று ஒவ்வொரு நாளிலும் அலசி ஆராய்கிறாங்க, எங்கூட கூட கலந்து கொள்கிறாங்க. நீங்கள் நித்திய வாழ்வு வேணும்னு சொல்கிறீங்க, அதில் தெளிவை நீங்கள் கேள்விகள் மூலமாக கேட்குறீங்க, ஆனால் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள என்னோடு கூட உள்ள அந்த உடன்படிக்கை உறவில் அந்த வார்த்தைகளை அனுதினம் பெற்றுக்கொண்டு அதை பின்பற்றி என்னை பின்பற்றுவதில் எவ்வளவு கருத்தாக இருக்கிறீர்கள் என்று கேட்கிறேன். இதனால தான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஆண்டவர் சொல்லுவார், உங்கள் மனம் ஒவ்வொரு நாளும் புதுசாகட்டும் என்னுடைய வார்த்தைகளை தியானிப்பதுனால, அதனால நீங்கள் உங்களை ஜீவ பலிகளாக எனக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருக்கு செய்கின்ற ஆராதனை, ஜெபம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய இதயங்களை நீர் பார்ப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உலகத்திலையும் உம்முடைய ஆளுகையிலையும் 2 பக்கமும் கலந்து இருக்க வேண்டும்
வேண்டும் என்று நடையிடுகிறோம். இரு மனதோடு கூட இருக்கின்றோம். அதை மாற்றி ஒரே மனதை எங்களிலே உருவாக்கும். நீர் இப்போ பேசினதுன்னு நீர் அதை எங்களில் உருவாக்குறீங்க. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அதை எங்களிலே உருவாக்கி உறுதிப்படுத்தி உடைய பல முறைகளில் எங்களுக்கு கொடுக்கப்படுது இல்லையா, அதெல்லாம் நீங்கள் தர இருக்கிறதுக்காக நன்றி. விசேஷமாய் பரிசுத்த ஆவியானவரை எங்களுடைய தேற்றவாளனாய் பலப்படுத்துகின்ற உற்ற சகாயராய் தந்திருக்கிறீங்களே, அவரை சார்ந்து கொள்ள ஆண்டவர் இயேசு எங்களுடைய இரட்சகர் உம்முடைய குமாரன் மூலமாய் தந்திருக்கின்ற இந்த புது வாழ்விலை நுழைந்து அவரோடு கூட இணைந்து அவரை பின்பற்றும் இந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தொடர்ந்து தாரும். அப்படி ஆண்டவர் எங்களிலே தொடர்ந்து செய்கிற அன்புக்காக, இந்த வாக்குறுதிக்காகவும் கரம் பற்றி தொடர்ந்து நடத்துகின்ற அன்புக்காகவும் நன்றி சொல்லி கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து தாழ்மையோடு நாங்கள் தொடர்ந்து மன்றாடுகின்றோம். தொடர்ந்து எங்களுடைய உதவி எங்களுக்கு உடைய உதவி வேண்டும். நாங்கள் உண்மை முழுமையாய் நம்பி முழுமையாய் வாக்குறுதிகளை பற்றி கொள்ள உதவி வேண்டும் என்று கேட்டு ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.